வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம எக்ஸலண்டான ஒரு குட் நியூஸ், என்க்ளைமோடைய 2.0 வெர்ஷன் மார்ச் 7ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி டிராவல் பண்ணவங்களுக்கும் சரி, இனி டிராவல் பண்ற போறவங்களுக்கும் சரி, இப்போ இந்த 2.0 வெர்ஷன்ல நம்ம வந்து பில்லை எப்படி அப்லோட் பண்ண போறோம், ஸோ இதுல என்ன மாதிரியான உள்ள வந்திருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ லைவா வந்து ஒரு பில்லை அப்லோட் பண்ற ஆப்ஷனை உங்களுக்கு ஷோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் இந்த உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ ஹோம் பேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸா நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து ஹோம் பேஜ்ல கீழே பாருங்க அப்லோட் பில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அப்லோட் பில்ஸை டச் பண்ணிட்டா கீழே பாருங்க டேக் போட்டோ அண்ட் அப்லோட் எக்ஸிஸ்டிங் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் அப்லோட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஷனை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல உள்ள போனீங்க அப்படின்னா ரீசெண்டா நீங்க வந்து போட்டோ எடுத்தது அந்த பில்லோட ஆப்ஷன் உள்ள இருக்கும். இதுல இப்போ பர்டிகுலரா நீங்க 2.0 வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இப்படி இமேஜ் இருக்கு பாருங்க, ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இதை டச் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இப்படிதான் மூவ் ஆகும். அப்போ கரெக்டா வந்து நீங்க இந்த கீழே கார்னர், அந்த டாப் கார்னர் அதை பேஸ் பண்ணி நீங்க கீழே மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லோட சைஸுக்கு நீங்க கிராப் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேல டாப் கார்னர் பாருங்க, மேல வரைக்கும் அந்த பில்லோடைய வியூ வந்து கரெக்டா இருக்கணும். இதுல நீங்க ஷார்ட் எவ்வளவு நீங்க கிராப் பண்ண முடியுமோ அந்த கார்னரை டச் பண்ணி நீங்க கிராப் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் இமேஜ் கிளியரா உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி போட்டோ எடுத்திருப்பீங்க, அதை அப்லோட் எக்ஸிஸ்டிங் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி கிராப்பிங் ஆப்ஷன் எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா முன்னாடி இருந்த ஆப்ஷன் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த கார்னரை கரெக்டா டச் பண்ணி நீங்க அந்த வந்து கிராப் பண்ணி எடுத்துக்க தெளிவா இருக்கு. இப்போ இது வந்து டாப்ல பாருங்க ரைட் கார்னர்ல அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் இமேஜும் உள்ள அந்த பில் அப்லோட் பண்ற ஆப்ஷனா உள்ள நமக்கு இமேஜா வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் நம்ம ரொம்ப கிளியரா இருக்க வேண்டியது, நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க இல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, எதுனாலும் சரி அந்த பில்லை வாங்கினது அந்த போட்டோ எடுத்துருங்க. பிசினஸ் நேம், அந்த கடையோட பேரு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஏஜென்சியோட நேம் வந்து இந்தியா லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்றது இந்த பெட்ரோல் பல்கோடைய நேம் லீடர்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து அதை ப்ராப்பரா டைப் பண்ணிட்டேன். இந்தியா லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்றத டைப் உள்ள மொபைல் நம்பர் ஆல்ரெடி நான் அதுல ரெகுலரா இங்கதான் நான் பெட்ரோல் போறதுனால ஏற்கனவே நான் பில் அப்லோட் பண்ணிருக்கேன். அது டைரக்டா உள்ள ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க டேட் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 9ஆம் தேதி நான் அந்த டேட்டை நான் டச் பண்ணி கொடுக்க போறேன். பில் நம்பர் ஆப்ஷனல் தான். ஸோ மேபி உங்களால கொடுக்க வாய்ப்பு இருந்தா கொடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து ஒவ்வொன்றிலும் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், ரெசிப்ட் நம்பர் இருக்கும். இது பில் நம்பரும் நான் இங்க டைப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப 200 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் பண்ணிருக்கேன். ஸோ பில் கேட்டகரி, ஸோ இது முன்னாடி இந்த ஆப்ஷன்ல இல்ல. இப்ப அந்த பில் கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுல இ காமர்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. கடைசியில் பாருங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அந்த செக்டர்ல தான் இதை நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இதுல என்னென்ன ஆப்ஷன் நம்ம ப்ராப்பரா டைப் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டா மட்டும் அதுல உள்ள இருக்க அந்த மொபைல் நம்பரையும் நீங்க கரெக்டா கொடுத்துடணும். ஸோ கடைசியில கமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா தாராளமா கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பேசிக்கா நான் குட் சர்வீஸ் அப்படின்றத, ஏன்னா ரெகுலரா இப்போ நான் அங்கதான் பெட்ரோல் பண்ணுவேன். ஸோ சர்வீஸ் நல்லா இருக்கும், ஸ்பேஸும் நல்லா இருக்கும், அதனால எப்பவுமே ரெகுலரா அங்கதான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸோ இப்போ வந்து தெளிவா நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்க சப்மிட் கொடுக்க போறீங்க. ஸோ இப்போ சப்மிட் பில் கொடுத்துட்டு ஆர் யூ ஷூர் டு சப்மிட், எஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்க்ளைம் பில் வந்து சப்மிட்டட் காமிச்சிடும். ஸோ இதுல வந்து பர்டிகுலரா நான் சொல்றது, ஸோ நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன்ற ரெக்கார்டு இங்கே எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெயினா நம்மளுடைய ஆப்ல என்ன பர்பஸுக்காக இதை எடுத்திருக்கோம் அப்படின்றத நாம முதல் தெரிஞ்சுக்கிறோம். டாப்ல பாருங்க ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ், அதாவது நான் இந்த வாரத்துல என்னென்ன செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற டீடைல் எனக்கு இருக்கும். இல்ல இந்த மந்த்ல எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாம் முன்னாடி ஆப்ஷன்ல இல்ல, 2.0 வெர்ஷன்ல இருந்தா அப்லோட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் எத்தனை வந்திருக்கு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் என்னென்ன வந்திருக்குன்ற டீடைல் நம்மகிட்ட ரெக்கார்டா இருக்க போது. இதுல இன்னும் பர்டிகுலரா சொல்லுவேன், அப்படி இப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஒரு அப்ளிகேஷனை ஏன் நாம ப்ரமோட் பண்ணக்கூடாது? அப்போ நமக்கான ஒரு சேவிங்ஸ் இதுல கிடைக்குது. அந்த சேவிங்ஸ வந்து ஒரு ஏர்னிங்ஸாவும் மாத்த முடியும் அப்படின்னா ஒரு நல்ல அப்ளிகேஷன் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் நம்ம கையில ஆரம்பத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம 2.0ல ரொம்ப ஸ்பெஷலா நான் சொல்லுவேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் அடுத்தடுத்து வரப்போது. இன்னும் வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்னென்ன ஆப்லாம் ரொம்ப டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை விட ஹைஃபையான ஒரு அப்ளிகேஷனா நம்மளுடைய என்க்ளைம் இருக்க போது. ஸோ இந்த விஷயத்த முழுமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டு
நம்ம டீமுக்கும் யார் யாருக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி, இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன சேவிங்ஸை உருவாக்கி அதன் மூலமா நமக்கு ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. சோ வாங்க தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.